அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 தேய்பிறை அஷ்டமி திதி திருவோணம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த குரு பகவான் 1/5/2024 முதல் 11/5/2025 வரையில் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். குரு பகவான் பெயர்ச்சி ஆகும் போது கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஆண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வானவியல் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரிய குடும்பத்தில் இந்த குரு பகவான் 5வது கோள். இந்த கோள் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டு காலம் ஆகும். இது ஒரு புருஷ கிரகம் ஆகும். சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்து உருவத்தில் பெரிய கோள் குரு பகவான் தான். குரு பகவான் தன்னைத்தானே சுற்றி வர 9 மணி நேரம் 50 நிமிடங்கள் ஆகின்றது. ஒரு ராசியில் குரு ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார். ஒரு ராசிக்கு குரு மறுமுறை சஞ்சரிக்க 12 ஆண்டு காலம் ஆகும். அதாவது இப்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகின்றார். மறுபடியும் குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க 12 ஆண்டுகள் ஆகும். மேலும் பிரம்ம தேவனை பிரயத்தி தேவதையாக கொண்டும் இந்திரனை அதிதேவதையாக கொண்டும் அதிதியாக விளங்குபவரும் வடக்கு முகமாக பத்மாசனமிட்டு அமர்ந்த நிலையில் 4 திருக்கரத்தில் ஜபமாலை, கமண்டலம், ஓலைச்சுவடி, அபயமளிக்கும் அருள்நிலைக்கு கொண்டு விளங்குபவர் குரு பகவான். ஆங்கிரச கோத்திரம் சிந்து அதிபதியாகவும் சைத்திர சுத்தம் என்னும் சித்திரை மாத வளர்பிறை துவாதசி அவிட்ட நட்சத்திரம் குரு வாரத்தில் உதித்தவர் இந்த குரு பகவான். தனுசு மீன ராசியின் உபயராசியாகவும் நெருப்பு நீர் ராசிக்கு அதிபதியாகவும் விளங்குபவர். நீண்ட செவ்வக வடிவில் பொன் நிறத்தில் வடக்கு முகமாக சனகதானியம் எனும் கொண்டைக்கடலை பிரீத்தியாகவும் கொள்பவர். தனகாரகன், சந்ததி, அறிவுக்கு அதிபதி, வம்ச விருத்தி அளிப்பவர் குருவே. குரு பகவானின் காரக தன்மையை பார்த்தால் ஞானம், போதித்தல், உபதேசம், யோக பியாசம், ஆசிரியர், குருமார்கள், விவகார ஆலோசனை, அரசு கஜானா, அரசு சேவை, புத்தி, யுக்தி, ஒழுக்கம், நேர்மை, தனம், பதவி, புகழ், பிரபுத்துவம், சாந்தம், சொர்ணம், ரிஷி வர்க்கம், புஷ்பராகம், காமேதகம், தேன், கலை, சீரகம், ஆண் வர்க்கம், தயால குணம், பெரும் அதிர்ஷ்டசாலி, உன்னதமான நிலை, மேன்மை அடைதல், செல்வம் சேருதல், மதம் சம்பந்தமான போதனைகள், மந்திரி, உபன்யாசம் செய்தல், மத தலைவர்கள், கோவில் அர்ச்சகர்கள், ஆசிரியர்கள், ஆளுநர், கலெக்டர், வங்கி காசாளர், கணக்கர், வணிகர், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மற்றும் தீமைகள் இவை அனைத்தும் குருவின் காரகத்தன்மை. இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானாலும் அவரது பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாகவும் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் வரை பிறந்த சிம்ம ராசி அன்பர்களே, உயர்ந்த எண்ணம் உடையவர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானாதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து வருமான உயர்வு, தேவையான நிதி உதவி, பொருள் சேர்க்கை, இல்லத்தில் சுபகாரியம், ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஆகியவற்றை தந்திருக்க கூடும். இந்த பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானம் எனப்படும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வதன் மூலம் பல நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை ஏற்படலாம். புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதை தள்ளி போடுவது நல்லது. புதிய வேலையில் சேர்பவர்களுக்கு வேலை சுமை இருக்கக்கூடும். உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. சேமிப்பு கரையக்கூடிய விதத்தில் திடீர் செலவுகள் வரலாம். எடுத்த காரியத்தை உடனே செய்து முடிக்க முடியாமல் தாமதம் ஏற்படலாம். அடுத்தவர் உதவியை எதிர்பார்த்து காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். விருப்பமான விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாத நிலை உண்டாகலாம். வசிக்கும் இடத்தை விட்டு வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலை வரலாம். வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவை. பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி மாற்றம், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சியில் தாமத போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தாமதமாகலாம். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இதனால் தேவையான நேரத்தில் பணவரத்து கை கொடுக்கும். வருமானம் உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள்
சூழல்கள் மாறலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதன் மூலம் மதிப்பு உயரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான வீடு, வாகன, சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இதனால் வீடு கட்டும் பணி, புதிய வீடு வாங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், பழைய வீட்டை புதுப்பிப்பது ஆகியவை சாதகமாக நடந்து முடியும். புதிய வாகனங்கள் வாங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். பழைய வாகனங்களை புதுப்பிக்கும் பணி அல்லது பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குவது ஆகியவையும் நடக்கக்கூடும். தாய் மூலம் உதவிகள் கிடைப்பதுடன் அவரது ஆரோக்கியமும் மேம்படும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இதனால் கடன் பிரச்சனைகளினால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். மனதில் இருந்த வீண் பயம் நீங்கி தைரியம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகின்றார். குருவிற்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு. ஆகையால் ரிஷபகுரு நல்ல பலனை தருவார். மேலும் சுப செலவுகள் உண்டாகலாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். வேலை பலுவும் இருக்கக்கூடும். பொருள் சேர்க்கையும் உண்டாகும். வாகனம் தொடர்பான செலவுகள் வரலாம். மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அடிக்கடி பயணங்கள் செல்ல வேண்டி வரலாம். பாக்கி வசூல் திருப்தி தருவதாக இருக்கும். தேவையான நிதி வசதி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் வரக்கூடும். முக்கிய பதவிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் புதிய சொத்துக்கள் வாங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமான பலனை தரும். சேமிப்பு அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயர கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மேலும் தொடக்க கல்வி கற்பவர்கள் சிறப்பாக படிப்பீர்கள். புதிய கல்வி நிலையங்களில் சேரும் சூழ்நிலையும் வரக்கூடும். உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். கேம்பஸ் இன்டர்வியூவில் பங்கேற்பவர்கள் அதில் தேர்ச்சி பெற்று நல்ல வேலையில் சேரும் வாய்ப்பும் உண்டாகும். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மனதுக்கு பிடித்த வரன் அமையும். குடும்பத்தில் அமைதி நிலவ விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். வாழ்க்கை துணையால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மேலும் கல்வி, தொழில் தொடர்பான வெளிநாட்டு பயணம் செல்ல எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். அந்நிய மொழி பேசுபவர்கள் அந்நிய நாட்டில் வசிக்கும் போது அங்கு உடன் வசிக்கும் அந்நிய நாட்டினருடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. இந்த சிம்மராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானை நெய் தீபம் ஏற்றி முல்லை மலரால் சாற்றி வழிபட காரிய வெற்றி கிடைக்கும். முடியாதவர்கள் வயதான பெரியவர்களுக்கு வஸ்திர தானம், அன்னதானம் செய்து அவர்களின் ஆசி பெற வாழ்க்கை வளம் பெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.